என்ன மடி நிறைய மாங்காயை போட்டுட்டு உட்காந்துருக்க? ஏனா என்ன வேற திங்கிறதுக்கு உனக்கு காலைல அவன் எந்திரிச்சா காப்பி குடிப்பேன், கஞ்சி குடிப்பேன். நீ என்ன வெறும் மாங்காய வெத்து மாங்காய தின்னுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒரு மாங்காய் குண்டா இருக்கு, ஒரு மாங்காய் ஒல்லியா இருக்கு. அப்புறம் என்ன உப்பு மிளகாத்தூள் வேணுமா? பேசவே முடியல. ஏன்? எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்தலா வருது. தலை சுத்துதா? வாந்தி ஏன் வாயில எடுக்கிறியா? என்னாச்சு? ஏன் என்னன்னே தெரியலப்பா. முகம் வேற ஒரே பளபளப்பா பொலிவொலிப்பா இருக்கு. ஒரு மாதிரியாவே வருது. மாதிரியா வருதா? ஒரு மாதிரி வந்தா கக்குசுக்கு போ, சரியா போயிடும். நீ எந்த மாதிரியா சொல்ற? ஒன்ன மாதிரியே திங்கிறதுன்னு பேசுறதுன்னு என்னைய சொல்ற? கொமட்டிக்கிட்டு வருது. காலையில நான் வாந்தி எடுத்துட்டேன். மாங்காய் திங்கிற போல இருக்கணும், நான் மாங்காய் வச்சிருக்கேன். என்ன இத்தனை மடி நிறைய ஒரு மாங்காயா கிடக்கு? அட பாவி, ஏதோ குணா கோவக்குள்ள போட்டு வச்ச மாதிரி எல்லாம் போட்டு வச்சு பொழந்து வச்சு திங்கிற. மாங்காய் திங்கிற போல இருக்கு. திங்க எதுக்கு? எனக்கு வேணாம் மாங்காய். நீ கடிச்ச மாங்காய மனுஷன் திம்பானா? நீ பெரிய சிலுக்கு நினைப்ப. உனக்கு ஒரு காலத்துல சிலுக்கு கடிச்ச ஆப்பிள் 50,000 ரூபாய்க்கு ஏலம் போச்சான். நான் திங்கிற மாங்காய் நீ திங்க மாட்டேன். திங்கிற வாயை மட்டும் நல்லா சப்பி போட்டு கொடுப்பியா? இது கொட்டை பிரிங்கிட்டு வெளியே தெரியுது. கொட்டையோட சேர்த்து திங்க வேண்டியதானே? என்ன கொட்டை மேல காமிச்சுட்டு இருக்கியா? ஏய், கையில வச்சிருக்கிற மாங்காயில இருக்கிற மாங்கொட்டைய சொல்லு. எங்க பாரு. நான் கூட ஓன் கொட்டையோ நினைச்சேன். சொல்லு. எனக்கு வேணாம், நீயே தின்னு. காலங்காத்தால மாங்காய வேணா திம்பானா? ஏடி இனிப்பு திங்கும் போதெல்லாம் புளிப்பு ரியாக்ஷன் காட்டுற. உண்மையான புளிப்பு மாங்காய திங்கும் போது புளிக்கவே இல்லை உனக்கு. புளிக்குது, நல்லா இருக்குடா. மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். பக்கத்து வீட்டுல சோறு ஆக்குறதுக்கு அடுப்பு வச்சிருப்பாங்க. சாம்பார் போட்டு ஒதுக்கி அந்த மூலையில ஓரமா வச்சிருக்காங்க. சரி, ஒரு பேப்பர் எடுத்து போய் அள்ளிட்டு வா. சாம்பலையா? எதுக்கு? பல்லு விளக்க போறிய? நக்கி திங்கிற போல இருக்குல்ல, துண்ணூறு பட்டணம் போற எடுத்துட்டு வா கையில குட்டி. என்னடி சொல்ற? உண்மையிலேயே போய் குடும்ப கட்டுப்பாடு கவுத்த பிரிச்சுட்டு வந்துட்டியா? அவுத்துட்டு வந்துட்டியா? அதெல்லாம் எப்பயோ பண்ணியாச்சுடா லூசு பேரே. இது எப்ப? அப்ப நம்மளுக்குள்ள பிள்ளை பிறக்க போகுதா? அப்புறம் நான் பெருச்சாலியா பிறக்க போகுது? கேட்கறவருக்கு உனக்கு பிறந்தா ஒரு கரும்பெருச்சாலி தான் பிறக்கும். உனக்கு பிறந்தா என்ன அப்படியே ஆப்பிரிக்கன் எலியா பிறக்கும்? எனக்கு சூப்பர் ஸ்டார் மாதிரி அப்படியே அழகா ஸ்டைலா லட்சணமா அப்படியே ஒரு பாக்குறதுக்கு பந்தாவா பிறக்கும். கால குடும்பம் கேட்டுட்டு போங்க சத்த நேரம் நின்னு. சரியா? என்ன ரொம்ப அப்படியே ரொம்ப ஒரு பகுமானமா இருக்கே. கழுத்து கழுத்துல எல்லாம் செயினை போட்டு ஏன் ஊருக்கு போயிட்டு வந்தா கலட்டி வைக்கிறேன்னு தெரியாதா? உனக்கு எங்க இடிக்குது? இல்ல, இது பார்த்தா ஏதோ என்ன எழுதி வச்சிருக்க? அடுத்த இடுப்பு காரணம் அப்படி வாங்கி தர்றேன். தங்காரனா கூட இடுப்புல போட்டே ஆகணும். யாரு? உனக்க? ஆமா. அது இடுப்பு